தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தமிழக சட்டம் ஒழுங்கு மற்றும் காவல்துறை கூடுதல் இயக்குநர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, மேலும் விவரம். வணக்கம். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வான முத்துக்குமார் சாமி வள்ளி தெய்வானி திருக்கல்யாணி நிகழ்வு இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு தமிழகம் முழுவதிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் பக்தர்களுக்கு பாதுகாப்பு பணியில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையில் 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழக சட்டம் ஒழுங்கு மற்றும் காவல்துறை கூடுதல் இயக்குநர் டேவிட்சன் அவர்கள் தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி மலை அடிவாரம் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பக்தர்கள் தங்கும் இடங்கள், வாகனம் நிறுத்தும் இடங்கள், மலைக்கோவிலுக்கு செல்லும் பாதைகளான யானைப்பாதை, படிப்பாதை குறித்தும் ஆய்வு செய்தார். போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கும் வகையிலும் பக்தர்கள் கூட்ட நெரிசல் சிக்கிக்கொள்ளாதவாறும் பக்தர்களை 500 பேராக பிரித்து அனுப்புவ நடவடிக்கை எடுக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து மலைக்கோவிலுக்கு சென்ற அவர் இந்த முதல் கட்டண தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டு அனைத்து வரிசைகளும் கட்டணமில்லாத தரிசனம் செல்லும் வகையிலும் பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்காதவாறும் செல்லும் வகையிலும் ஏற்பாடு செய்யவும் காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப், பழனி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் ஆய்வு பணியில் உடனிருந்தனர். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.